நம்ம இப்போ எந்த கடைக்கு வந்திருக்கோம்னா வெஸ்டாமரத்தில் இருக்க சென்னை டூ வீலர்ஸ். இது வந்து ஓல்டு புல்லட்டுக்கு எல்லா பார்ட்ஸும் கிடைக்குங்க. நீங்கள் வந்து சென்னையில் அதுவும் தாம்பரம் சைடில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. சரியான வெயிலுங்க சென்னையில். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து வர முடியாது, அதனால எல்லாரும் இந்த பக்கம் வராங்க. ஐயோ, இன்னைக்கு போகவே முடியாது போலயே. எல்லாருக்கும் மோர்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. நிறைய தொண்டு நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள்லாம் வந்து இதான் டைமு அவங்க வந்து சேவை செய்கிறதுக்கு பர்ஃபெக்டான டைமு. அவங்க பண்ணுறது வந்து சீரியஸாக நல்ல விஷயந்தான். ஏன்னா இருக்கிறவங்க ஏதாவது கடையில் போய் சாப்பிட்டுப்பாங்க, இல்லாதவங்க ப்ளஸ் ரொம்ப பிஸியாக இருக்கவங்கலாம் டக்கு டக்குன்னு அவங்க பண்ணுறதுக்கு இப்படி தான் பண்ண முடியும். வண்டி ஏறுறாங்க போல். ஆக்சுவலாக இப்படி போய் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் ராங் சைடில் போயிட்டு நம்ம வந்து கிராஸ் பண்ணோம் அந்த இடத்துல. இது ஒரு சிக்னல் தான், ஆனால் வந்து ப்ராப்பராக வந்து ரோடு இல்லை. அது பக்கம் பார்த்தீங்கன்னா பைக்ஸ் மட்டும் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி வழி போட்டிருப்பாங்க. சிக்னல் தான், சிக்னல் போட்டோன்னே நம்ம வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். சிக்னல் போட்டாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து தாம்பரம் சப்வே, இந்த பிரிட்ஜெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு வழியாக இருந்தது. ஏன்னா ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணோன்னா இந்த சப்வேட்டே தான் போகணும், அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து வெறும் பைக்ஸ் மட்டும்தான் இந்த சப்வே யூஸ் பண்ணுறாங்க. மிச்சம் மேலே இதில் போயிடுறாங்க, பிரிட்ஜில் போயிடுறாங்க. அந்த நிழல்லாம் போகிறதுக்கு எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமாங்க. ஃபுல்லாக வெயிலே போயிட்டு இந்த மாதிரி பிரிட்ஜு கீழே இருக்க அந்த நிழல்லாம் போகிறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது. இது வந்து தாம்பரம் ஸ்டேஷனு, அப்புறம் எம்சிசி காலேஜுங்க. இங்கே தான் வந்து நம்ம அமரன் படம்லாம் பார்த்துருப்பீங்களா, ஸோ அதில் நிறைய ஷூட்டிங் இங்கே தான் எடுத்தாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பரில் வாங்கினேன். இது வந்து 5 HP என்டோர்ஸ்மெண்ட் டீசல் புல்லட், 1976 மாடல். ஆனால் ஒரிஜினாலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெட்டு அதில் இருக்குது. ஹெட்டு வந்து பழசு, அப்புறம் ஃபோக்ஸும் வந்து பழசு, 2 ஷாக் வந்து இருக்குங்களா, அதுவும் வந்து பழசு. ஆனால் மட்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து புதுசு மாற்றிட்டாங்க. அது மாதிரி பின்னாடி ஸ்டே எல்லாமே வந்து புதுசு மாற்றியாச்சு. ஸோ மண்டை மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து பழசாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பரில் வாங்கினேன். வாங்கி ரெஸ்டோரேஷன் பண்ணேன். ரெஸ்டோரேஷன் வந்து என்ஜினில் அந்த அளவுக்கு பண்ணலை, மற்றபடி பெயிண்டிங், அப்புறம் சென்டர் பெட், அது சைட் பெட்லேருந்து சென்டர் பெட் பண்ணேன். அப்புறம் இந்த வண்டியில் வந்து ஒரு சின்ன ரைடு போக போகிறோம் ஹில்ஸுக்கு. அது கொடைக்கானல் வந்து போக போகிறோம். அது வந்து அடுத்த வாரம் வரும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ.
பாவம் ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்காங்க போல், வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த வண்டியை மெயின்டெனன்ஸு கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எந்த ஒரு விண்டேஜ் வண்டினாலுமே, இது காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், பழைய வண்டினாலே வந்து நம்ம வந்து சில மெயின்டெனன்ஸ் செலவு வரதான் செய்யும். ஆனால் வந்து நம்ம கரெக்டாக அதை வந்து அந்தந்த டைமுக்கு மாற்றிட்டோன்னா வண்டி நல்லா ஓடும், பிரச்சனை இல்லாமல் ஓடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் ஓட்டலாம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சில மெயின்டெனன்ஸ் செலவுலாம் அடிக்கடி வரதான் செய்யும். ஆனால் ஆயில் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செலவே ஆகாது. 2 லிட்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து 1 லிட்டர் 400 ரூபா அந்த ரேஞ்சில் போட்டாலுமே உங்களுக்கு வந்து 2 லிட்டர் தான் ஆயில் தேவைப்படும். என்ஜினுக்கு வந்து 1.2 லிட்டர்ஸும், அதுக்கப்புறம் நம்ம கிளச்சில் வந்து ஒரு 400 ml 500 ml மட்டும்தான் தேவைப்படுது. ஸோ மிச்சம் 300 ml நம்மளுக்கு வந்து மிச்சம் ஆகுது. அப்புறம் லேபர்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே ஒரு 1000 ருபீஸ், என்ன தான் பெரிய செலவு பண்ணாலுமே ஒரு 1000 ருபீஸ் தான் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. நான் இது வரைக்கும் 2 சர்வீஸ் பண்ணியிருக்கேன், 2 ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அந்த ரேஞ்சில் தான் வந்து செலவாகுது. இன்னொன்று வந்து இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெயிட்டு ஃபீல் பண்ணுவீங்க இனிஷியலாக, அதாவது நிற்கும் போது தள்ளும் போதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வெயிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஓட்டும் போது அந்த வெயிட் வந்து உங்களுக்கு ஃபீலிங் இருக்காதுங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ஓட்டும் போது, ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 60 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் வந்து வருது. அது வந்து ஏன்னு தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா 5 ஹெச்பினா மைலேஜ் வந்து நிறைய பேர் 80க்கு மேலே தான் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப்லேயே நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் நம்மளுக்கு வந்து சிட்டியில் ஃபுல் டேங்க் டு ஃபுல் டேங்க் மெத்தடில் தான் நான் கால்குலேட் பண்ணுறேன். எனக்கு வந்து 60 கிலோமீட்டர்ஸ் தான் எனக்கு வருது. சில டைம் 55, சில டைம் 58, அப்புறம் 60 அந்த ரேஞ்சில் தான் வருது. அதுக்கு மேலே போகல, அதுக்கு கீழே இறங்கல. நான் போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் வந்து போவேன். இந்த வண்டியோட வந்து ஸ்வீட் ஸ்பாட், அதாவது வைப்ரேஷன் கம்மியான ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகும்போது தான் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு இருக்காது. அதுக்கு கீழே போகும்போது தான் உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்காது. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா செம்ம வைப்ரேஷன் இருக்கும். இன்னொன்று, இந்த வண்டியை மற்றவங்க பார்க்கும்போது ஒரு 4-5 பேராவது வந்து நம்மளை வந்து கேட்குறாங்க, இது வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, எவ்வளோ செலவாச்சு ரெஸ்டோரேஷனுக்கு, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு நல்ல விஷயமா இருக்கும். உங்களுக்கு ஒரு கெத்து மாதிரி இருக்கும், நம்ம ஒரு நல்ல வண்டி வச்சுருக்கோம் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் பெட்ரோலும் வந்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டீசல் இன்ஜின் ஏற்றிருக்காங்க. டீசல் தான் ஓடுது. ஆமாம் தேங்க்ஸ்ண்ணா. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வந்து பேசிட்டு போகிறாங்க இந்த வண்டியை பற்றி. அப்புறம் மைலேஜ் வந்து 60 சொன்னாலுமே அவங்க வந்து 60 தருதா அப்படின்னு அந்த மாதிரி பேசுவாங்க. வந்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா செம்ம பிக்கப்புங்க. நான் இந்த வண்டியை வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் ரெடி பண்ணேன். வண்டி வாங்கும்போது இந்த கண்டிஷனில் இல்லை, ஆனால் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ரெடி பண்ணேன்னா சரியான பிக்கப் வண்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 55 தாண்டிட்டோம். அப்படியே கேமராவில் தெரியுதான்னு தெரியல, நம்ம கண்ணாடிலாம் வந்து உங்களுக்கு நல்லாவே வைப்ரேட் ஆகும், தெரிய பாருங்க. ஸோ 55க்கு கீழே போகும்போது நல்லா டீசெண்டாக இருக்கும், வைப்ரேஷனே தெரியாது. அதே இந்த வண்டி சென்டர் பெட்னாலையும் உங்களுக்கு வந்து நல்லா வைப்ரேஷன் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த வண்டியில் வந்து சீட்டு மாட்டினேன். சீட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்கான ஒரு சீட்டு, லுக் வைஸும் நல்லாயிருக்கும். இதுவும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் பண்ணது. சீட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா 4200.
ஸோ சீட்டு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் அதில் எவ்வளோ லாங் போனாலுமே உங்களுக்கு வந்து அந்த டயர்ட்னஸே தெரியாது. பேக் பெயினும் அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காது. ஸோ டீசல் புல்லட் வாங்க நினைக்கிறவங்க இல்லை டீசல் புல்லட் லவ்வர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வீடியோஸ் வந்து நிறையா போடலாம்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் வந்து உங்கள் தாட்ஸையும் உங்கள் கமெண்ட்ஸையும் போடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.